இவர் சொல்லிகிட்டே இருந்தபோது பயங்கரம் அழுகையே வந்துட்டு அது தம்ப்நெயில்ல ஐ ட்ரிங்க் திஸ் எவ்ரிடே அப்படின்னா வேறு மாதிரி நினச்சிருவாங்க. இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். எனக்கே ரொம்ப நாள் ஆன ஃபீல் இருக்குது. டின்னருக்கு சப்பாத்திங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எப்போ நான் அந்த பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பேன்னா, மாவு இல்லை, ஸோ இட்லி தோசை பாசிபிள் இல்லை. உப்புமா கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியாச்சு. பொங்கல் இப்போ தான் 2 நாள் முன்னாடி பண்ணிட்டோம். பாஸ்தா ஸ்பெகட்டி இதெல்லாம் போட்டுட்டோம் ஒரு வாரத்துக்கு இந்த வாரத்தில் ஒரு தடவை. வெளியில் போகிற கோட்டாவும் இல்லை, இந்த வாரம் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. அப்படிலாம் இருக்கும்போது சரி போனால் போது இன்றைக்கி சப்பாத்தியை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பேன். ஏன் தெரியாது, அது பண்ண என்னவோ எனக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த டைம் வந்து ரொம்ப எடுக்கவே எடுக்காது. இன்ஃபேக்ட் அப்போ கூட நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். இது ஒரு சவுத் இண்டியன் மென்டாலிட்டியான்னு கூட எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் பாட்டி வந்து எங்கள் தாத்தாக்காக சப்பாத்தி டெய்லியும் 4 பண்ணி அதில் பால் வெந்நீர்லாம் விட்டு அது அப்படியே தோசை மாதிரி சாஃப்டாக இருக்கும். அவருக்கு பல்லால் கடிக்க அந்த முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவ்வளோ சாஃப்டாக பண்ணி தருவாங்க. எங்களுக்கெல்லாம் கூட கிடைக்காது, அவருக்காக மட்டும் பண்ணுறதா இருக்கும் அவங்க அப்படிலாம். ஸோ ரொம்ப நாளாக இந்த விஷயம் சொன்னதுனால சரி ஓகே இன்றைக்கி உங்கள் பாட்டி பண்ணுற மாதிரியே நான் சப்பாத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர் எல்லாம் விட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். எப்படி வந்ததுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா, நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க, வேறு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாவெல்லாம் இல்லை சப்பாத்தி தான் பண்ணி ஆகணும்னு வந்ததுன்னா, வறுத்த வேர்க்கடலையே ஒன்றும் பாதியமாக பொடிச்சிக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் நல்லா சாப் பண்ண ஆனியன், நல்லா கூட சாப் பண்ண வேணாம், ரஃப்பாக சாப் பண்ண ஆனியன்ஸ், அதை ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய கேப்சிகமத்தையும் அப்படியே நீங்கள் எப்படியோ கண்ணாப்பினான்னு சாப் பண்ணலாம். நம்ம மூடு சரியில்லாத போது தான் இந்த டிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பொடிச்ச அந்த வேர்க்கடலை, காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறமா வந்து கொஞ்சமாக ரோஸ்டட் கியூமின் சீட்ஸ், கொஞ்சமாக கரம் மசாலா. இதில் ஏதாவது ஒரு பொடி இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. காரப்பொடி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, மற்ற ஏதாவது 1 2 இல்லைனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா இதை வந்து பெசரி எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு. இதை வந்து ரொம்ப நாளாக பார்த்து செய்யணும்னு வரும்போது, இதை பண்ணணும்னு வரும்போது கேப்சிகம் இருக்காது. கேப்சிகம் இருக்கும்போது எனக்கு பண்ணுற மூடு இருக்காது. இன்றைக்கி தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். எல்லாரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அப்போ ஃபீட்பேக் வந்து முன்னாடிலாம் நீங்கள் கொடுப்பேன் ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு. அந்த பீரியட்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம விதவிதமாக அந்த தாலிலாம் இது பண்ணி லஞ்சுக்கு அப்படிலாம் ஷேர் பண்ணுவோம்ல. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பயங்கர டயரிங்காக இருக்கும் எனக்கு. அப்போ இனிஷியல் பீரியட், அதுவும் வீடியோ எடுக்க ஆரம்பித்த டைமு, ஒரு 4-5 ஐட்டம் பண்ணுவேன். அப்படியே நிற்கவே முடியாமல் காலெல்லாம் வலிச்சு எப்படா சாப்பாடை சாப்பிடுவோம், இவ்வளோ நேரம் அதை ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அது பிளேட்டிங் காமிக்கணும், அப்படி இப்படின்னு என்னால் எவ்வளோ முடியுமோ அது அத்தனையும் நான் பண்ணிட்டேன். அதனாலேயோ என்னமோ இப்போ வந்து அது ஒரு மாதிரி ஈஸியாக ஆகிடுது யூடியூபுங்கிறது. அப்போலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டா அப்படி இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்கன்னு பயங்கர கான்ஷியஸாக பண்ணுறது இருக்கும். இப்போ கேஷுவலாக பேசுகிறதில்ல, அப்போ பேசுகிறது இப்போ அந்த பழைய வீடியோஸ்லாம். ஆமாம், ஐயோ பார்க்கவே எனக்கு பழைய வீடியோஸ் பார்க்கவே பிடிக்காது. சில வீடியோஸ்லாம் நான் ப்ரைவேட் ஆக்கி வச்சுருவேன், இன்னும் லூசுத்தனமாக பேசியிருக்கோம், அதையே திருப்பி திருப்பி பேசுகிறோன்னு. அப்போ வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மைண்டு, நம்ம பேசுறது. இப்போவும் சம்டைம்ஸ் அப்படி தான் ஆகிடும், ஒரு மாதிரி லூப்பில் பேச ஆரம்பிச்சிடுவேன் நானே, என்ன பேசுகிறதே தெரியாமல். அப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி வச்சு நில்லுன்னு இவர் சொல்லிகிட்டே இருந்தபோது பயங்கரம் அழுகையே வந்துட்டு நான் வச்சுட்டேன், நான் பண்ண போகிறதில்ல யூடியூப்னு. அந்த அளவுக்கெல்லாம் அது ஒரு பெயின்ஃபுல் பீரியடாக இருந்தது. ஆனாலும் ஏன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருந்தேன், நான் வந்து இதை பண்ணின்னு இருக்கேன், ஏதாவது ஒரு பாயிண்டில் நிறையா இதை நான் விட்டுடுவேன், இது இப்போ பண்ண போகிறதில்ல, என்னால் முடியலன்னு விட்டுருவேன். ஆனால் யூடியூப்பை நான் விடுறேன்னு சொன்னால் மட்டும் என்னை விடாதீங்க அப்படின்னு சொல்லி, அதனாலேயே இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் எங்கேயாவது இப்படி இப்போ வரமா உக்காந்துக்கிறேன்னா கூட வேணாம் நான் இதை எடுத்துடலாவா அதை எடுத்துடலாவான்னு இப்போவும் என்னை உட்கார விடாமல் விரட்டின்னு இருக்கிறது அவர் தான். பட் இப்போ ரொம்ப ஈஸியாக ஜாலியாகியாச்சு. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 4-5 இயர்ஸ் என்னோடய லைஃப்பில் பயங்கர ட்ரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவேன். பேசிகிட்டே ஓவராக மாவை பேசிட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ இந்த கேப்சிகம் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தக்காளியே தேவையில்ல. தக்காளியே இல்லாமல் சூப்பர் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஜீரகம் அண்ட் பூண்டு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக அப்படியே வறுபட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேப்சிகம் ஆனியன் மிக்சரை சேர்த்துடலாம். இதெல்லாம் இல்லையா தீஞ்சிருக்கு. வெட் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த கேப்சிகம் 4 கேப்சிகம் $2 தான். 4 வாங்கிட்டு வந்தேன். நேற்று சட்னி போட்டு அரைச்சிட்டேன் அந்த ரெட்டை 2த்தையும். இன்றைக்கி க்ரீனாக இதை பண்ணியாச்சு. இந்த வினிகர் கூட காமிக்கணும்னு நினச்சேன். பிளாக் சோக்பெரி பார்க்குறதுக்கு கொஞ்சம், இந்த பாட்டில் எனக்கு வெளியில் வைக்கதா பயமாக இருக்குது. யாராவது வந்து கேட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டாங்களா பரவாயில்ல, தெரிஞ்சிக்காமலே பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக் சோக்பெரி இது வந்து இனிமேல் யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி வீடியோவில் பார்த்தாலும் வந்து இது வந்து பிளாக் சோக்பெரியோட வினிகர், அந்த ஃபெர்மெண்டட் ஃபார்ம் மாதிரி. ஏதோ ஒரு கேஷுவலாக ஒரு அவுட்டிங் போயிருந்தபோது அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டால் போட்டிருந்தான். இது வந்து மெயினாக வந்து லேடிஸ்க்கு அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா, அதுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா. அந்த டைமில் எனக்கு அது இருந்த காரணத்தினால நான் வந்து சரி என்னென்னத்துக்கோ டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுறோம், இதுக்கு செலவு பண்ணுவோன்னு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அதனால் பரவாயில்லன்னு வாங்கி நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இது வந்து எந்த பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, காசை போட்டு வாங்கியிருக்கேன். வேணால் பில்லு காமிக்கிறேன். சரி நம்மளை யாருமே சொல்கிறதில்ல, தேவையில்லாமல் அவங்கள நான் திட்டி ப்ரொமோஷனில் பாருங்கள் பில்லு காமிக்கிறேன்னு சொல்கிறேன். யாருமே அப்படி நினைக்கிறது கூட இல்லை, சும்மா இதே சொல்லி அந்த ஃப்ளோ வந்துடுறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இதை வாங்கி குடிச்சு தான் பார்ப்போமேன்னு வாங்கி குடித்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு ½ பாட்டில் முடிச்சிட்டேன். அது ஒன்ஸ் வந்து அந்த யூடிஐ வந்து கொஞ்சம் செட்டில் ஆக டைம் எடுக்கும். என்ன தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் கூட. அப்போ வந்து இங்கே ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறது கிரான்பெரி ஜூஸ் குடிங்க அப்படின்லாம். கிரான்பெரி ஜூஸ் ஒரிஜினலாக எங்கே கிடைக்கும் தெரிஞ்சு இருக்குது, இங்கே சிங்கப்பூரில் இருக்கலாம், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக்பெரியை அந்த லேடி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணால். ஏதோ அவளோட மார்க்கெட்டிங் இதில் அந்த டாப்பிக்கும் வந்தது. அப்போ பேசும்போது சொன்னோடனே சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ½ பாட்டில் முடிச்சிட்டேன். ஒரு சின்ன இந்த கேப் ஃபுல்லாக விட்டு ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கேன். ஆஃப்டர் லன்ச் வந்து டெய்லியும் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ லஞ்சும் லைட்டராக ஃபீல் ஆகிறது. சாப்பிட்டதுக்கப்புறம் யூடிஐ வந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. இது நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி ஏஜிங்க்கு, அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டியே எனக்கு தெரிஞ்ச அந்த இதை கிளியர் பண்ணுறதுக்கு, இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதை பற்றி ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலாக தெரியணும், சோக்பெரியோட லைக் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் நான் இம்ப்ரெஸ் ஆனதுனால ஜஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாருக்கா தேவைப்பட்டதுன்னா இந்த ப்ராடக்டை வேணால் வாங்கி, உங்களுக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குன்னா. வயசும் ஆகாதுன்னதுனால சரி நமக்கு தான் வயசாகுது அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். பார்த்துட்டு யாராவது தம்ப்நெயில்ல ஐ ட்ரிங்க் திஸ் எவ்ரிடே அப்படின்னா வேறு மாதிரி நினச்சிருவாங்கன்ற கவலை இருக்குது. பட் இது வந்து அகெயின் சோக்பெரி. நம்ம பேசிகிட்டு இருந்த டைமில் இங்கே கேப்சிகம் அண்ட் அந்த ஆனியன் கிரேவி பார்த்திங்கன்னா அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கி அதுலேருந்து ஆயில் லைட்டாக அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமும் மறுபடியும் ஆயில் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டிங்கன்னா அந்த தக்காளி போடலைங்கிறதே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு 2 ஸ்கூப் தயிரை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா அது திரிஞ்ச மாதிரி போகாமல் பிரியாக ஆகாமல் இருக்கும். பட் அன்றைக்கி நான் லேசியாக இருந்த காரணத்தினால எல்லாம் இது போதும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தேன். 2 நல்ல குழிக்கரண்டி அளவுக்கு தயிரை வந்து சேர்த்து அப்படியே கலந்து விடணும். உண்மையாக தக்காளி போடலை அப்படிங்கிறதோ இல்லை இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. நல்ல ஒரு டேஸ்டியான கிரேவிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதா இருந்தது. என் மனசுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன இருந்ததுன்னா மிக்ஸி யூஸ் பண்ணல பெரிய அளவில். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹெவியாக மசாலா அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆகலை. நிறைய கேப்சிகம் வந்து சாப்பிட முடிஞ்சுது, ஒரு வெஜிடபிளாக அன்றைக்கி இன்க்ளூட் ஆச்சுன்னு. கூடவே வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சப்பாத்தி சொன்னேன் இல்லையா,
உண்மையாகவே வந்து சப்பாத்தி அன்னைக்கு ரொம்ப அவசரமாக போட்டு எடுத்தேன் நான். அதனால் வீடியோலாம் எடுக்கல. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அப்படி கர்ச்சீஃப் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு என்னவோ வெந்த மாவு டேஸ்ட்டு ஃபீல் ஆச்சு. பட் என் ஹஸ்பண்ட் இதே சப்பாத்தி தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. அவருக்கு ஏதோ அவங்க பாட்டி கொடுக்காத சப்பாத்தியை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. உண்மையாகவே அப்படியே ஒரு விரலால் பிச்சுலாம் அப்படி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. பட் அகெயின் இதே மாதிரி பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு சப்பாத்தியில் அந்த கொஞ்சம் கடித்து மென்று சாப்பிட்டா தான் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு கொடுத்தது. இது ரொம்ப சாஃப்டாக இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. பட் உங்களுக்கு ஏதாவது பல்லு பிரச்சனை இருக்குது, இல்லை வயசானவங்களுக்கு பண்ணணுன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த சைட் டிஷ்ஷை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபா.